வேதத்தை நேசிக்கிறவன் வேதத்தில் உள்ள காரியங்களின்படி நடக்க தன்னை ஒப்பு கொடுப்பான். அதனால்தான் வசனம் சொல்லுது, இயேசு ஓமையில சொல்லும்பொழுது, விதைக்கிறவன் பற்றிய ஓமையில சொல்லும்பொழுது, அந்த 100க்கு 100 பலன் தருகிறவர்கள் வசனத்தை கேட்கிறவர்களும் உணர்கிறவர்களுமா இருக்கிறார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. வசனத்தை கேட்கிறது மட்டும் இல்ல, தியானிக்கிறது மட்டும் இல்ல, அதை உணர வேண்டும். நம்முடைய ஆத்மாவில அந்த வசனத்தை நாம் உணர வேண்டும். அப்ப உணரும் பொழுது அந்த வசனத்தின்படியே நாம் வாழ நம்ம ஒப்பு கொடுப்போம். அப்படியாக தேவனுடைய வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் சமாதானம். தேவனுடைய வசனத்தின்படி வாழ தங்களை ஒப்பு கொடுக்கிறவர்களுக்கு தான் ஆசீர்வாதம். அப்படியாக ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தர வேணுமானால் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் என்று பார்க்கிறோம். இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னு நாம் விரும்புகிறோமா? நான் செய்கிறது எல்லாம் எனக்கு வாய்க்க வேணும், எல்லாமே எனக்கு வாய்க்கணும் அப்படின்னு நம்ம விருப்பப்பட்டோம்னா இந்த எல்லாவற்றையும் கர்த்தர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் செய்ய நாமே ஒப்பு கொடுப்போமாக. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் பிரியமா இருக்க நம்மை நாமே